இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன்லயே ஒரு வீட்ல உட்காந்துக்கிட்டே இல்லைன்னா நம்ம உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே வந்துகிட்டு மணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இதைத்தான் வந்து நம்ம மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே ஆக்சுவலா நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ஸ் வருது. இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஃபீல்டு ஒண்ணு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற 190% மக்கள் வந்துட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸி, ரன் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியான ஒண்ணு, அண்ட் இன்கம் வர்றதுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ஃபீல்டு. நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு யூடியூப்ல டைப் பண்ணாலுமே அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது நீங்க எந்த ஃபீல்ட்ல போயிட்டு உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. யாருமே வந்துட்டு உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு ஆக்சுவலா இந்த வீடியோல உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 ட்ரிக் சொல்லிக் கொடுக்க போறேன். நான் அந்த 5 ட்ரிக்கையுமே வந்து 5 சீரீஸ்ல சொல்லி தர போறேன். ஒரு சீரீஸ்லயும் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து வேற எதுவும் இல்ல, Pinterest மூலமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது. சோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Pinterestல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி சொன்னோம்னா உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும். Pinterestல எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது? Pinterestங்கிறது ஆக்சுவலா வந்து நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்ற ஒரு பர்டிகுலர் வெப்சைட். அது மூலியமா எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் Pinterest மூலியமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு Pinterest அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கணும். நீங்க ஏற்கனவே Pinterestல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படவே தேவையில்ல. அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஜஸ்ட் பிசினஸ் அக்கௌண்டா மாற்றணும். பட் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சோ நம்ம வந்து பேசிக்கா பிகினிங்ல இருந்தே ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். சோ உங்களோட சர்ச் இன்ஜின்ல Pinterest அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய Pinterest வெப்சைட்டுக்கு போய்க்கங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். பட் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா சைன் அப் கொடுத்து உங்களுக்கு புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. சோ நீங்க சைன் அப் ஆப்ஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். நீங்க உங்களுடைய எந்த இமெயில் ஐடியை வச்சு ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். சோ அந்த பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க புதுசா ஒரு Pinterest அக்கௌண்ட் ஓபன் பண்ணனா உங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி தான் காமிக்கும். சோ காமிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. நீங்க Pinterest அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த Pinterest அக்கௌண்ட்டை நீங்க ஆக்சுவலா வந்து பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்தினா மட்டும் தான் உங்களால போட்டோஸ் அப்லோட் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸையும் வந்து உள்ள போட முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இந்த Pinterest அக்கௌண்ட்டை பிசினஸ் அக்கௌண்ட்டா மாத்த போறோம். நீங்க ஒருவேளை ஏற்கனவே Pinterest அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற ப்ராசஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. பிசினஸ் அக்கௌண்ட்டா மாத்தினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி தரேன். சோ இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு பக்கத்துல இருக்கிற அதாவது ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஆரோ ஒன்று இருக்கும். அந்த இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கீழே கன்வெர்ட் டு பிசினஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பர்டிகுலர் Pinterest அக்கௌண்ட் வந்து பிசினஸ் அக்கௌண்டா மாத்திருங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீழே வந்து அப்டேட் கேட்கும், அப்டேட் கொடுத்துங்க. இப்போ வந்து டிஸ்கிரைப் யுவர் பிசினஸ், அதாவது என்ன நீங்க வந்து எது ரிலேட்டடா போட்டோஸ் போட போறீங்க அப்படின்னு கேட்கும். சோ அதுல வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு போட்டுருங்க. ஏஜென்சி, சோ நீங்க வந்து ஏஜென்சியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்ப்ளாயரா இல்ல ஒர்க்கரா அப்படின்னு கேட்கும். சோ நீங்க இதை வந்து எம்ப்ளாயின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், சோ அப்புறம் கண்ட்ரி டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்தியான்னு வந்துடும். சோ வாட் வுட் யூ லைக் டு ஸ்டார்ட், நீங்க வந்து உங்களோட பிராண்டை காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உங்களுடைய ஐடியாஸை போட்டோஸ் மூலமா ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கேக்குது. சோ நீங்க வந்து ஷேர் யுவர் ஐடியாஸே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இனிமே வந்து நீங்க போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, எந்த போட்டோஸ் அப்லோட் பண்றது? நான் போட்டோ எடுத்தா தான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வந்துட்டு என்னால போட்டோ அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்க வந்து ஆன்லைன்ல ஏஐ வெப்சைட்ஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஏஐ வெப்சைட்ல போயிட்டு போட்டோஸ் டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏஐ வெப்சைட்ல இருந்து வர போட்டோஸை நீங்க இதுல அப்லோட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டைட்டில் கொடுத்து உங்களோட லிங்க் வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து பேசிக்கலா எந்த ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ideomaker.ai அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெப்சைட் தான். நீங்க இல்லைன்னா கூட ஃபேமஸா இருக்கிற வெப்சைட், அதாவது ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், Copilot யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா Gemini கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிக்சரை வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பர்சனலா ideomaker.ai யூஸ் பண்றதுனால அந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்றேன். இப்போ இதுல வந்துட்டு எனக்கு வந்து iPhone 14 Pro Max போட்டோ வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு iPhone 14 Pro Max அப்படின்னு டைப் பண்ணுவேன். கொடுத்துட்டு கீழே வந்து ரியலிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து எந்த ரேஷியோல வேணும் அப்படிங்கறத வந்துட்டு இங்க கீழே காமிக்கும். அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு ஜென்ரேட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய போட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேசிக்கலா இந்த பர்டிகுலர் வெப்சைட், அதாவது ideogram.ai இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் வந்து நீங்க ஏதாவது கமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு 4 போட்டோஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுல நீங்க உங்களுக்கு எந்த போட்டோ பெஸ்ட் போட்டோவா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த போட்டோ தான் நம்ம வந்துட்டு இந்த இதுல இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு
ஜஸ்ட் ஃபைல ஓப்பன் பண்ணி ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து iPhone 14 Pro Max அப்படின்னு கொடுக்குறேன். டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்க உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் கொடுக்கணும். ஸோ அமேசான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து iPhone 14 Pro Max ஓட லிங்க் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து கீழே நீங்க வந்து எந்த ரிலேட்டடான போட்டோஸை சூஸ் பண்றீங்க, அதாவது ஃபிளார்ஸ் சூஸ் பண்றீங்களா, டெக்னாலஜி சம்பந்தமான போட்டோஸ் கொடுக்குறீங்களா, இல்ல வந்துட்டு ரியலிஸ்டிக்கான பிக்சர்ஸ் கொடுக்கலாம், இல்ல உங்களோட போட்டோஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸா நம்ம வந்து இதுல டிவைட் பண்ணணும். டெக்னாலஜி டைப் பண்ணி கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப நான் ஆட் பண்ற போட்டோஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கீழே வந்து போயிடும். ஸோ சர்ச் டாபிக் அப்படிங்கிறதுல உங்களோட டேக்ஸ் டைப் பண்ணணும். அதாவது இந்த போட்டோ வந்து எது ரிலேட்டடா வருது அப்படிங்கிறதுக்கான டேக்ஸ் வந்து டைப் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 டேக்ஸ் வந்து டைப் பண்ண பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் வரும். பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த போட்டோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் பப்ளிஷ் பண்ண போட்டோவை எங்க பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய வெப்சைட்ல எங்க பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கிற சைட்ல வியூ ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு உங்களுடைய போட்டோ பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கும். கீழே வந்து நீங்க எத்தனை போட்டோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதுல வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு போட்டோ தான் பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். அதனால அந்த ஒரு போட்டோவுமே வந்துட்டு இதுல இருக்குது. இப்போ நம்ம அந்த போட்டோல கொடுத்துருக்கிற இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலுக்கு வந்து இதோட லிங்கை ஷேர் பண்ணி விட்டு மொபைல் மூலமா அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஷேர் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைல்ல இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா, அதாவது நம்ம கொடுத்துருக்க லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். சோ நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிருக்கனால வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க லிங்க். ஓகே, இப்போ நம்ம லிங்க் கொடுத்தோன்னே நம்ம பர்டிகுலர் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணோம்னா இது வந்துருச்சு ஆக்சுவலா. சோ இதுதான் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கிற போட்டோ. சோ இப்போ நம்ம கொடுத்துருக்க லிங்க் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே விசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த பர்டிகுலர் போட்டோ வந்து உங்க மொபைல்ல சேவ் ஆயிடும். விசிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த லிங்க்குக்கு டிரெக்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம வந்து iPhone 15 Pro Max லிங்க் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டா அந்த லிங்க்கு வந்து டிரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த பர்டிகுலர் ட்ரிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி Pinterest மூலமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிற ட்ரிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் போடுறப்ப ஐ ட்ரை டு அட்ரஸ் தட். அண்ட் இன்னும் வந்துட்டு 4 ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த 4 ட்ரிக்ஸுமே அடுத்த 4 வீடியோஸ்ல கண்டினியூஸா பார்க்கலாம். சோ நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவை கரெக்டா உங்களால பார்க்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.